ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் நேந்திரங்காய் கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறது மெயினாக. இதுக்கு வந்து நான் 1 கிலோ நேந்திரங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு இந்த காயை நம்ம ரவுண்டாக வெட்ட போகிறோம். இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இது மெலிசாக கட் பண்ணால் தான் சீக்கிரமாக காயும், அதுக்காக தான். இது வந்து நான் காய வச்சு எடுக்கிறதுக்கு 2-3 நாள் ஆயிடுச்சு. வெயில் கம்மியாக இருக்கிறதுனால. வெயில் அதிகமாக இருந்தால் சீக்கிரமாக காஞ்சிரும். இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. எல்லா காயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நான் வந்து 1 கிலோ எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு இது மாதிரி கட் பண்ண வரலன்னா நீங்கள் கட்டரில் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி ஒரு பெரிய தட்டில் எல்லாம் பரத்தி வச்சுக்கோங்க. பரத்தி வச்சுட்டு நல்லா காய வைங்க. இது வந்து 3 நாள் காயட்டும். இப்போ பாருங்கள், இது 3 நாள் காஞ்சது எவ்வளோ நல்லா காஞ்சிருக்குன்னு பாருங்கள். இது வந்து இப்படி உடச்சா இந்த மாதிரி உடையணும், சிப்ஸ் மாதிரி. அப்போ தான் பொடி நல்லா வரும். இந்த மாதிரி உடையணும். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம், பவுடர் பண்ணிக்கலாம். இது நல்லா நம்ம கேழ்வரகு பவுடர் மாதிரி ஆகிடும். அரைச்சிட்டோன்னா நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அப்புறமா எப்படி கஞ்சி காய்ச்சறதுன்னு நான் காட்டுறேன். இதெல்லாம் போட்டுட்டு அந்த தூள் எல்லாமே நீங்கள் அதில் ஆட் பண்ணிடலாம். அது தூர போட தேவையில்லை. இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பவுடர் பண்ணி வச்சுங்க. நம்மளோட நேந்திரங்காய் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து இப்போ எப்படி கஞ்சி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம் நம்ம. இது வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இதுலேயும் கம்மியாக போட்டால் போதும் குழந்தைங்களுக்கு ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணி அதில் வந்து உருண்டையாக வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுங்க, அப்போ தான் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருண்டையாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு இதை கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து நம்ம வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக சூடானோடனே இதில் நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணிடுவோம். இப்போ இதுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா பனங்கல்கண்டு அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். நான் குழந்தைக்கு கொடுக்கறதுனால வெள்ளை சக்கரை யூஸ் பண்ண வேண்டாம். இதை வந்து நல்லா கிண்டிக்கலாம். இது வந்து ரொம்ப உடம்பு பிடிக்காமல் சத்தே இல்லாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு வாரத்தில் 3 நாள் வரைக்கும், 3லேருந்து 4 நாள் வரைக்கும் கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம். கொடுத்தா நல்லா புஷ்டி ஆயிடுவாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. அவ்வளோ நல்லது இந்த நேந்திரம்பழம். இப்போ தான் பாருங்கள், கொஞ்சமாக கட்டி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா கிண்டி விடணும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்த உடனே அதுவே கட்டி ஆயிரும். நமக்கே தெரியும் கட்டி ஆகுறது. இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அல்வா மாதிரி இருக்கும். அதனால் குழந்தைங்க வந்து தட்டி கழிக்க மாட்டாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கிண்டலாம். இப்போ நல்லாவே வெந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம நிறைய காயும் வச்சுருக்கோம். அதனால் நமக்கு குழந்தைங்க வயிறில் உபாதைகள் எதுவும் வராது, வயிறு வலி எதுவும் இருக்காது. இப்போ லாஸ்ட்டு நம்ம இறக்கும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றி எடுத்துக்கலாம். நெய் வந்து நல்லா மணமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. அதனால் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளோட நேந்திரங்காய் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆறின உடனே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள், நம்மளோட நேந்திரங்காய் கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேலம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.